அதுபோல நான் இந்த வருடத்துக்கு முன்னுக்கு யாழ்ப்பாணம் போகின்ற வழியிலே கிளிநொச்சியூடாக போய்கொண்டிருந்தேன். என்னோட பஸ்ஸில் வந்தவர் சொன்னார், அது கிளிநொச்சியில் நான் ஒரு நாளை சந்திக்க வேணும், எனக்கு இடம் தெரியாது. சொல்லிவிட்டார்கள், இந்த ஒட்டகத்துக்கு பக்கத்திலே இறங்கினீங்கன்னா அவரை பிடிக்கலாம், கேட்டால் சொல்லுவாங்க. ஒட்டகத்துக்கு பக்கத்தில் ஒட்டகம் கேட்பா, கிளிநொச்சியில் வர போகுது, அதெல்லாம் காட்டுக்குள்ள இருக்கிற ஒட்டகம் வராந்திரத்திலே ஒட்டகத்தை பார்க்கலாம்னு சொல்ல, இல்லை அப்படி தான் சொல்லிவிட்டவங்க. கிளிநொச்சியில் ஒட்டகத்துக்கு பக்கத்தில் போய் கேட்டால் சொல்லிவிடணும். என்னப்பா ஒட்டகம்? ஒட்டகம் என்றால் ஆங்கிலத்தில் வெல்டிங் என்று சொல்லுவார்கள். ஒட்டுகின்ற அந்த இடத்துக்கு பெயர், வெல்டிங் செய்கின்ற இடத்துக்கு பெயர் தமிழில், தூய தமிழில் ஒட்டகம். அப்ப தெரியாதவர்களுக்கு இது என்னப்பா, கிளிநொச்சியில் ஒட்டகம் அங்கே இருக்குது, அது தெரியாது. ஒட்டகம் வருமா, அங்கே வர முடியாது. ஆனால் தூய தமிழில் எழுத வேண்டும் என்று சொல்லி அதை இந்த வெல்டிங் செய்து இரும்புகளை ஒட்டுகின்ற இடத்திலே அதுக்கு ஒட்டகம். ஆக பெயர்களை வைக்கின்ற பொழுது சில சிக்கல் இருக்கின்றன. போர்மி என்று வைத்தார்கள், அவர்களை தெரியாமல் வைத்தார்கள் என்று சொன்னபடிதான் அது தெரியும் இப்பொழுது. அதே போல ஒட்டகம் வைத்தார்கள், அது எங்களுக்கு பொருந்தார்கள். எனவே பொருந்தக்கூடிய பெயர்கள் தமிழ் பெயர்களாக இருந்தாலும் கூட அது நாங்கள் ஆட்களுக்கு ஒட்டகம் வைக்க மாட்டார்கள் இடத்துக்கு. சரி, அடுத்ததாக நான் கேட்டுக்கொண்ட விடயம் என்னவென்றால், இந்த ஒன்று கூட இன்று காலையில் இன்று மத்தியானம் கோவிலிலே நாங்கள் பாடியது போல அன்பை கொண்டாடுவோம் என்ற அந்த ஒரு தீம் உள்கருத்து அதை மையமாக வைத்துக் கொண்டுதான் தொடங்கினார்கள். அன்பை கொண்டாடுவதற்காக, அதாவது உறவுகளை சேர்த்து அன்பை கொண்டாட, அங்கே எந்தவித வெடிப்போ எந்தவித கசப்போ அல்லது ஒவ்வொரு இதுகளும் வரக்கூடாது. அதனாலே இதை கொண்டாட்டமாகத்தான் வைப்போம், நிகழ்ச்சிகளை வைத்து செய்வோம். அதே வேளையில் மற்ற முறைகளிலே நாங்கள் செய்வது போல ஊரை மறந்து விடக்கூடாது. அதுக்காக சில விடைகள் செய்ய வேண்டும். இப்போ அதை வாசிசாலை கட்ட வேண்டும், அதை எங்களை அங்கு அறிமுகம் காட்டிக்கொள்ளக்கூடிய ஐடென்டிட்டி எங்களுக்குரிய அந்த நிலைப்பாட்டை உருவாக்க வேண்டும் என்பதற்காக திரு அருளானந்தம் சொன்னது போல அது தேவைப்படுவதாக எல்லோரும் கருதுகிறார்கள். எனவே அதற்குரிய சிலர் தொடங்கியிருந்தார்கள். அதை அந்தந்த நாட்டு அமைப்புகள், சங்கங்கள் முன்னின்று அதில் செயல்படுமாறு கேட்டுக்கொண்டார்கள். அதை நீங்கள் சொல்லியிருக்கேன், அதை பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறதில்லை, அதை பற்றி விவாதிக்க போகிறதில்லை. ஆனால் அதை உற்சாகப்படுத்தி விடுமாறு என்னை கேட்டுக்கொண்டார்கள். திரும்பி போகின்ற பொழுது பாரிஸிலே, லண்டனிலே, மற்ற இடங்களிலே உள்ளவர்கள் அந்த ராசிசாலை கட்டி எழுப்பி எங்களுடைய அடையாளத்தை நிர்ணயிப்பதற்காக ஊரணியிலே எங்களுக்கு உள்ள மக்களை அனுபவிக்கின்ற, அங்கேயே அந்நியப்படுத்தப்படுகின்ற அத்தகைய தன் வீடு இருந்தால் கூட ஊரணி கிராமம் ஒரு கட்டிடம், ஒரு ஆசிரியராலேயோ நூலிலேயோ இல்லை மண்டபம் இருக்குன்னு சொன்னால் எங்களை அடையாளப்படுத்திக் கொள்ள முடியும். அது அருள் சொன்ன கதையை நான் திரும்ப நட்டி குத்தி அதில் கொஞ்சம் உற்சாகம் எடுக்குமாறு கேட்டுக்கொள்ளுகின்றேன். மற்றது, அதுக்கு முன்னாலே இவர்களை குடியிருப்பதற்கு முன்னாலே ஒரு காணி இருக்கின்றது, இன்னும் விற்பனைக்குரிய காணியாகத்தான் இருக்கின்றது. இதை பற்றி நாம் ஏற்கனவே கதைத்திருக்கின்றோம். கடைசியாக நான் போன பொழுது அவர்கள் கேட்டுக்கொண்டது என்னவென்றால், சரி, அது பொதுவாக நீங்கள் வாங்கி எங்களுக்கு குடும்பங்களுக்கு தராவிட்டாலும் கூட வெளிநாட்டிலே உள்ள வசதி உள்ளவர்கள் தங்களுடைய பெயரிலேயோ அல்லது தங்களுக்கு சொந்தமான பெயரிலேயோ அந்த காணியை விட்டு வாங்கி தந்தால் அவர்கள் குடியேறாவிட்டாலும் கூட அந்த காணியில ஒரு யாரும் வந்து குடியேற மாட்டார்கள். ஆக அது கிராமத்துக்கு நாங்கள் ஏதோ விளையாட்டு அல்லது பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் வேறு யாராவது வந்து குடியேறினால் அந்த இவர்கள் இருக்கின்ற அந்த காணி 20 குடும்பங்கள் இருக்கின்ற வீட்டுக்கு முன்னாலே உள்ள காணியில் வேறு யாரும் வந்திருந்தால் அது அந்த சமூகத்துக்கு நாங்கள் அந்த பிரித்து காட்டுவதற்காக அல்ல, அடையாளத்தை குலைக்கக்கூடாது
ஊரில் என்ற கிராமத்துக்கு நீங்கள் எடுத்த முயற்சியை, அந்த சிறிய கிராமத்துக்குரிய முயற்சியை பாதுகாக்க வேண்டும் என்றால் வாசிப்பாறை ஒன்று, மற்றது அப்படியே உள்ள முன்னுக்கு உள்ள காணி. போன முறை இதை பற்றி கதைச்ச பொழுது 2 பேர் முன் வந்தார்கள். 2 பேர் தாங்கள் யோசிக்கலாம் பாத ஒரு யாரும் செயல்கள் என்றால் 3-4 பேர் சேர்ந்து அந்த அந்த பகுதியை நீண்ட காணி அதற்குரிய அந்த 20 வீடுகள் உள்ள அந்த முகப்புக்கு ஏற்றதாக ரோட்டுக்கு முன்னாலே உள்ள நீண்ட காணி அது வாங்கினால் நல்லது. அப்படியே அந்த தனிப்பட்டவர்கள் ஏனென்றால் வாங்கி விட்டால் நீங்கள் பயன்படுத்தாவிட்டால் விலை எக்கச்சமாக கூடிக்கொண்டு போகின்றது. அது உங்களுக்கு நட்டமாக போகாது. இன்னும் கூட நீங்கள் விற்கலாம் தெரியும். என்ன அவர்கள் எதை சொல்ல போறீங்களா? பணம் வச்சிருப்பீங்க. ஓகே. அப்போ இது 2வது விடயம். 3வது, எமது அங்குள்ளவர்கள் தொழில் செய்வதற்கு கடல் காணி, கடல் பக்கத்தில் பாடு இல்லை என்று சொன்னார்கள். அது என்ன சொல்வது? கடல் பக்கத்தில் காணி தொழில் செய்வதற்கு வெள்ளங்கள் எடுத்து வருவதற்கு சரி, அதாவது கடற்கரையிலே ஒரு காணி வேண்டும் என்ற கருத்தை அவர்கள் சொல்லியிருந்தார். வாடியல்ல சரி, அப்ப